ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ், ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம் ஆர் பார்த்தீங்களா, அதை வந்து ரெண்டு டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்னென்னா ஏ, இன்னொன்று வந்து டின்னு வச்சுக்கிறோம். வேர் ஏங்கிறது set of all real algebraic numbers. So algebraic number already prime இது field theory நம்ம பேசுவோம். algebraic number field theory இந்த எல்லாமே ரிப்பீட் ஆகும், அதனால நான் திரும்ப சொல்றேன். algebraic numbers over q வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எந்த ஃபீல்டை பொறுத்து நம்ம சொல்கிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ அதை பொறுத்து இந்த கான்செப்ட்லாம் மாறும். ஸோ எந்த கியூவை பொறுத்து பேசுகிறோமா, கியூ ரூட்டை பொறுத்து பேசுகிறோமா, கியூ ஈயை பொறுத்து பண்ணுறோமாங்கிறது பார்க்கணும். நீங்கள் சும்மா அல்ஜிப்ரிக்னு சொல்லக்கூடாது. ஓவர் வாட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அல்ஜிப்ரிக் ஓவர் ஃபீல்டை தான் பேச முடியும். ஓகேங்களா? எந்த ஃபீல்டுன்னு நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணோம். ஓகே, அடுத்து டீன்னு டாப்பாலஜி நடத்துட்டு டி இஸ் செட் ஆஃப் ஆல் ரியல் தான் போட்டிருக்கேன்னா ரியல் transcendental numbers over q. இப்போ ரெண்டு செட்டு வந்து டிஸ்ஜாயின்ட் செட்டாக இருக்கும், அதோட யூனியன் வந்து நம்ம ஆர்வே வந்துடும். ஓகேங்களா? ரைட். ஸோ நான் சிக்கு போகல. ஆக்சுவலாக அல்ஜிப்ரிக் நம்பர் டிரான்சென்டென்டல் நம்பர்லாம் சி வரைக்கும் போகும், நம்ம சிக்கு போகல, ஆர்லேயே நின்றுடும். ஓகேங்களா? ரைட். ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னா இது ஒரு ரிசல்ட். அப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னா இந்த செட் ஆஃப் ஆல் அல்ஜிப்ரிக் நம்பர் வந்து கவுண்டபிள்னு பார்த்தோமா. கவுண்டபிள் இது செட் ஆஃப் ஆல் டிரான்சென்டென்டல் நம்பர்ஸ் ஆர் அன்கவுண்டபிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரியல் பேசாமல் ஜென்ரலாக பேசியிருப்போம். ஆல் த அல்ஜிப்ரிக் நம்பர்ஸ் all the algebraic numbers over q are countable. All the transcendental numbers over q are uncountable படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் ரியல் அல்ஜிப்ரிக்னாலும் ஓகே தான், காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ரிக் நம்பர்ஸ்னாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்னா ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன். ஆல் ரியல் டிரான்சென்டென்டல் நம்பர், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் சென்டென்டல் நம்பர்ஸ் ஓவர் கியூ ஆர் நிறையவே ஓவர் கியூ சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு சொல்லலைன்னா கியூன்னு அர்த்தம், வேறு எதுவும் இல்லைன்னா அவங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஆர் irrationals but its converse need not be true. ஓகேங்களா? the converse வந்து need not be true. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள் கன்ஃபியூஷன் வருது, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஆர் வந்து அன்கவுண்டபிள் தெரியுமா, இது கவுண்டபிள். அப்போ இது என்னவா இருக்கும், இது கவுண்டபிளாக இருந்தால் இது கவுண்டபிளாக மாறிடும். அப்போ செட் ஆஃப் ஆல் டிரான்சென்டென்டல் நம்பர் வந்து அன்கவுண்டபிள். இதை வச்சு நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது அன்கவுண்டபிளா, ஒன்று அன்கவுண்டபிள்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அன்கவுண்டபிளாக இருக்கும். ஸோ இது வந்து என்னது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் டிரான்சென்டென்டல் நம்பர், ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் அல்ஜிப்ரிக் நம்பர்ஸ் தெரியுமா. இப்போ செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் என்ன ஆயிரும், உங்களுக்கு கவுண்டபிளாக இருக்கும். ஸோ அதனால் இது கவுண்டபிள், ஸோ இது அன்கவுண்டபிள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இது கான்வர்ஸ் நாட் ட்ரூ. அப்போ கான்வர்ஸ் நாட் ட்ரூனா எக்ஸாம்பிள் கொடுக்கணும் தானே. ஓகே, கான்வர்ஸ் நாட் ட்ரூன்னு அர்த்தம், நான் ஒரு இரேஷனல் நம்பர் எடுத்துருக்குறோம், அது வந்து டிரான்சென்டென்டலாக இருக்காதுன்னு கொடுக்கணுமா. ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிட்டேனே. ஸோ இது வந்து எதோட ரூட்ஸாக இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x square minus 2. இதில் f of root 2 போட்டேன்னா இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். This polynomial belongs to q of x. Okay, அப்போ therefore root 2 is என்னது, algebraic.
algebraic number over Q. இது ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த வீடியோவில் நிறையா கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ரைட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆல் த ரியல் டிரான்சென்டல் நம்பர்ஸ் ஆர் irrational நம்பர். இப்போ இதே மாதிரி இது வராது. என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ரியல் algebraic number. over Q. இது ஈஸியாக கொடுத்துலாம் பாருங்க. ஏன்னா எக்ஸ் பி பை கியூன்னு எடுத்துக்கலாமா? பி பை கியூ பிலாங்ஸ் டு கியூன்னு எடுத்தாச்சா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 வந்து ஆல்வேஸ் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0ங்கிற பாலினாமியல் ரூட்ஸாக இருக்கும். அதனால் 0 வந்து அல்ஜிப்ரிக்காக இருக்கும். இப்போ எக்ஸ் வந்து நான் 0 எடுக்கும்போது பி பை கியூ ஃபார்மெட்டில் எடுத்துக்கலாம். இது என்னது? இது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸோட பாலினாமியல். அது என்னது? கியூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் பிங்கிற பாலினாமியலுக்கு இந்த பி பை கியூ வந்து ரூட்டாக இருக்குமா? ஓகே. ஸோ அதனால் என்னது? எந்த ஒரு ரேஷனல் நம்பரும் அல்ஜிப்ரிக் நம்பராக இருக்கும் ஓவர் கியூவில். வாட் அபவுட் கான்வர்ஸ்? பட் இட் கான்வர்ஸ் need not be true. Converse need not be true. ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? கான்வர்ஸ் need not be true என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். கான்வர்ஸ் பண்ண எடுத்தோம்னா அது வந்து அதே சேம் எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரூட் 2. திஸ் இஸ் ரூட் 2. ஏன் ஓயாம ரூட் 2 எடுத்துக்குவோம், ரூட் 3 எடுத்துக்குவோம். இஸ் அல்ஜிப்ரிக் real algebraic over Q, but it is not rational. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ரைட். ஸோ நான் பேசுறதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எது புரியலன்ட்டு. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகே. இப்போது எனக்கு என்னென்னா ஒரு ஆக்சுவலாக என்னென்னா மேத்தமெட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செட் ஆஃப் ஆல் டிரான்சென்டல் நம்பர்ஸ் அன்கவுண்டபுளாக இருக்குல்ல. ஸோ அன்கவுண்டபுளாக இருக்கும்போது ஏன் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கக்கூடாது, ஏன் கொடுக்க முடியாதுன்னு நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்குங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிரான்சென்டல் நம்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரிங்களா? அப்போது டிரான்சென்டல் நம்பர்ஸ் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர்ஸை வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது டிரான்சென்டல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ரிசர்ச் வந்து போய்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போது சில முக்கியமான ரிசல்ட் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு ஆக்சுவலாக நிறைய கொடுத்துருப்பேன். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து அல்ஜிப்ரிக் நம்பர் என்ன எங்கே கொடுத்துருப்போம்? ரியலில் தான் கொடுத்துருப்போம். காம்ப்ளெக்ஸில் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸில் கொடுக்க போகிறோம். அதுதான் ஒரு முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். ஓகே, என்னன்னு பாருங்க. இப்போ a plus ib belongs to c is algebraic over Q if and only if both a and b are algebraic over Q. அதோட ரியல் பார்ட் ரெண்டுமே அது அல்ஜிப்ரிக் ஓவராக இருந்தால் மட்டும்தான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து அல்ஜிப்ரிக் ஓவராக இருக்க முடியும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்லை என்ன நினைக்கலாம்? a plus ib belongs to c is transcendental over Q if and only if at least one of a and b is transcendental over Q. ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ரியல் பார்ட்டு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றோ ரெண்டுமே என்னது டிரான்சென்டல் நம்பர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து டிரான்சென்டல் நம்பர் ஆகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நீங்கள் என்ன செய்யலாம்? டிரான்சென்டல் நம்பர் கொடுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் டிரான்சென்டல் நம்பர் வந்து இரேஷனல் நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஸோ டிரான்சென்டல் நம்பரில் இந்த ரிசல்ட் வந்து கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் பை எடுத்துக்கலாமா? பை பிளஸ் ஐ, இ பிளஸ் 2i, பை பிளஸ் இஐ, ரூட் 2 பிளஸ் ரூட் 3 பிளஸ்
இ ஐ. ஸோ இதெல்லாம் என்னது, இந்த மாதிரி நீங்கள் நிறையா கொடுக்கலாம் அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி. ஆர் இது மாதிரி நிறைய இருக்குது. ஆர் காம்ப்ளெக்ஸ் டிரான்சென்டென்டல் நம்பர் ஓவர் கியூ. இந்த மாதிரி நம்ம நிறைய கொடுக்கலாம், அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நிறைய கொடுக்கலாம். அப்போது இதேமாதிரி காம்ப்ளெக்ஸில் அல்ஜிபிரி கொடுக்குறதா இருந்தால் என்ன கொடுக்கலாம், √2 + √3i ரைட்டா. வேறு என்ன கொடுக்கலாம், √5/2 மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் √4/√3/7 இந்த மாதிரி நிறைய எழுதிக்கலாம். ஆர் காம்ப்ளெக்ஸ் ஐ போடலையோ, ஐ போட்டுக்கலாம். ஆர் காம்ப்ளெக்ஸ் அல்ஜிபிரிக் நம்பர்ஸ் ஓவர் கியூ. ஓகேங்களா. இப்போ காம்ப்ளெக்ஸ்லேயே நம்ம என்ன செஞ்சுட்டோம், அல்ஜிபிரிக் நம்பர்ஸ்க்கும் டிரான்சென்டல் நம்பருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஓகே ஆக்சுவலாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அல்ஜிப்ரிக் ஓவர் எ ஃபீல்டு, இது கண்டிப்பாக இந்த ஃபீல்டை பொறுத்து தான் இங்கே எல்லா கான்செப்டும் மாறும். ஓகேங்களா. இந்த ஃபீல்டு நீங்கள் என்னன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், ஓகே √2 + √5 எடுத்துக்கிறேன். இது வந்து இஸ் அல்ஜிப்ரிக்கா இல்லையான்னு கேட்குறேன். அல்ஜிப்ரைக் ஓவர் Q√2க்கு Q√5க்கு அல்ஜிப்ரிக்கா இருக்கும். இது வந்து ஃபீல்டு, எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு படிப்போம். இது Qவோட சூப்பர் ஃபீல்டு. ஓகேங்களா. அப்போ இது வந்து ட்ரூ தான். ஓகேங்களா. ஏன் ட்ரூன்னு பாருங்கள். ஸோ x = ஓவர் இதில் எடுக்கிறோம். x √2 + √5. ஸோ x மைனஸ் அது பையன் கூட எடுத்துக்கலாம், ரூட் கூட பையன் கூட எடுத்துக்கலாம். ஓகே, பை எனி இரேஷனல் நம்பர் வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன ஆயிரும், x - √2² இது என்ன ஆயிரும்னா பையன் வந்துருமா. அப்போது f(x) பாலினாமியல் ரெடி பண்ணிடலாமா. x - √2² - π. இந்த பாலினாமியலுக்கு இது ரூட்ஸாக இருக்குமா. f(√2 + √5 = 0). ஓகே, திஸ் இஸ் பிலாங்ஸ் டு அவர் Q√π ஓவர் எ பாலினாமியல் வந்து இது கரெக்டாக. இப்போ இந்த பாலினாமியலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது ரூட்ஸாக இருக்கா. அப்போ இந்த இது என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அல்ஜிபிரிக் ஆயிரும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பார்த்தோன்னே சொல்லுவாங்க இந்த π √2 √3 இதை வந்தோடனே என்ன செஞ்சுருவாங்க, டிரான்சென்டல் நம்பர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்புங்க. ஸோ ரொம்ப கிளியராக அவங்க கொடுக்கணும். ஓகேங்களா. அதாவது எந்த ஃபீல்டை பொறுத்து பேசுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ரைட். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இது பேசியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு நம்ம ஹெஸ்டைன் புக்லேயே இது சிலது கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா ஃபார் எனி m belongs to set. ஆக்சுவலாக டிரான்சென்டல் ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்களா, சைன் ஃபங்க்ஷன், காஸ், இல்லைன்னா டிரான்சென்டல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. அது நியூமெரிக்கல் அனாலிசிஸில் படிச்சிருப்போம்ல, அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், டிரான்சென்டல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி சைன் m டிகிரி, டிகிரி எப்படி ரேடியனாக கன்வெர்ட் பண்ணலாம், சைன் π/180 மாற்றிக்கலாமா. இந்த நம்பரு அதே மாதிரி காஸ் m டிகிரி காஸ் π/180. அதே மாதிரி டேன்ல எழுதிக்கலாம், டேன் m டிகிரி டேன் π/180. இதே மாதிரி சீக்கன் கொசீக்கன் எல்லாத்துலேயும் நீங்கள் எழுதிக்கலாம். கொசீக்கன் காட்டு. ஸோ இது நம்ம என்ன வந்தாலும் சரி தான். இது என்னது, ஆர் ஆல் algebraic numbers. Algebraic numbers over Q. புரியுங்களா. ஆக்சுவலாக இந்த பை வந்தாலும் இரேஷன் சொல்லக்கூடாது, டிரான்சென்டல் சொல்லக்கூடாது. ஃபங்க்ஷன் டிரான்சென்டல் ஃபங்க்ஷன். இங்கே எம்முக்கு ஒரு இன்டிஜர் கொடுக்கும்போது ஒரு நம்பராக கன்வெர்ட் ஆகிரும். டிரான்சென்டல் ஃபங்க்ஷனாக ஆகாது, ஒரு நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரொம்ப அது ஆக்சுவலாக இந்த ஹெர்ஸ்டைன் புக்கில் உள்ள முக்கியமான ரிசல்ட். இந்த ரிசல்ட் வந்து ஹெர்ஸ்டைன் புக்கில் இருக்குது.
இந்த ஃபீல்டு தியரியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிஇசிஆர் எக்ஸாம்லேயே நிறைய இடம் இது கேட்டிருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ரைட், இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து எனக்கு தெரிஞ்ச இன்னொரு இந்த தெரியுமா, கோல்டன் ரேஷியோ நம்ம ஃபஸ்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கோல்டன் ரேஷியோ வச்சு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நிறையா இருக்கும். இந்த மோனலிசா பிக்சரு, அப்புறம் நேச்சர் இயற்கையில் உள்ள நிறைய அந்த சீட்ஸு எல்லாம் இந்த கோல்டன் ரேஷியோவில் இருக்கும். கோல்டன் ரேஷியோன்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஆக்சுவலாக அதோட வந்து 1 + √5/2 = 1 + 1.618 அப்படியே போய்கிட்டே இருக்கு. இட்ஸ் an irrational number. Also it is irrational, transcendental number கூட. It is transcendental. ஓகேங்களா, ரைட். ஸோ கோல்டன் ரேஷியோனா என்னன்னு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.